الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم قال النبي صلى الله عليه وسلم من أكرم الناس قال أتقاهم صدق رسول الله صلى الله عليه وسلم அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், ஷேக்மார்கள், உலமாக்கள், இங்கு அமர்ந்திருக்கும் என்னுடைய ஆசான்கள், இர்ஷாதி உலமாக்கள், மாணவ செல்வங்கள், வந்திருக்கின்ற ஜமாத்தார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்னென்று நீண்டு உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்கின்ற இந்த நிகழ்ச்சிகளை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நாம் செய்கின்ற துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நம்முடைய அனைத்து விதமான இபாதத்துகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இறுதி வரை கலிமாவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்திலும் உள்ள ஆஃபியத்திலும் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இர்ஷாதி பேரவை சார்பாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆழ்ந்த ஆன்மீகம் என்று கொடுத்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக நிச்சயமாக ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் ஆன்மீகம் என்பது தேவையாக இருக்கின்றது. நம்முடைய உலமாக்கள் சொல்லி காண்பிப்பார்கள், நம்முடைய மார்க்கத்தில் 3 விஷயங்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும். முதல் விஷயம் ஈமான், நம்முடைய கொள்கை சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வையும் ரசூலையும் குர்ஆனையும் மலக்குமார்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஈமானை சரி செய்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய அமல்கள், நம்முடைய தொழுகை, நம்முடைய ஜகாத், ஹஜ்ஜி போன்ற என்னென்ன வணக்கங்கள்லாம் இருக்கின்றதோ இதுவும் நமக்கு சரியாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக தான் நம்முடைய இறையச்சம், தக்குவா, ஆன்மீகம் என்பது ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் தேவை. சில நபர்கள் கேட்பார்கள், ஏன் தொழுகையும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை ஈமானும் இருந்தால் போதுமே, எதுக்கு புதுசான ஆன்மீகம் என்று சொல்லுகிறேன் என்று கேட்பார்கள். ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். நாம் தொழுகையில் அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்ற சிந்தனையோடு தொழ வேண்டும், அல்லது நான் அல்லாஹ்வை பார்க்கின்றேன் என்ற சிந்தனையோடு தொழ வேண்டும். அந்த சிந்தனை வருவதற்கு ஆன்மீகம் தேவை. ஏதோ தக்பீர் கட்டினும் சூறாக்களை ஓதினும் சலாம் கொடுத்தோம் என்று இல்லாமல், நான் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கின்றேன், இல்லை அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்ற சிந்தனை வருவதற்கு அந்த இறையச்சம், ஆன்மீகம் என்பது ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கிறது. அப்பொழுது இந்த ஆன்மீகத்தில் இருந்து நாம் இன்னும் சிலர் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒருவர் எல்லா விதமான கித்தாபுகளையும் படித்து மார்க்கங்களை தெரிந்திருக்கின்றார்கள். ஆனால் அவரிடம் ஒரு மனிதர் போய் கேட்கின்றார், தொழுகையை எப்படி தொழ வேண்டும் கேட்கும் பொழுது, சட்டங்கள் கேட்கும் பொழுது அவருடைய முகத்தை கிப்லாவின் பக்கம் நின்று தொழ வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆன்மீகம் உள்ள ஆளுங்கள், பெரியார்கள் என்ன சொல்வார் தெரியுங்களா? அவருடைய உள்ளத்தை கிப்லாவின் பக்கம் திருப்புவார்கள். அப்பொழுது இரண்டு பேருக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கின்றது. நம்முடைய உள்ளங்களை அவர்கள் பரிசுத்தப்படுத்துவார்கள். நம்முடைய உள்ளத்தில் ரப்பை மட்டும் வைக்க வேண்டும், ரப்ப அல்லாத விஷயங்களை உள்ளத்தில் கொண்டு வரக்கூடாது என்று நம்முடைய ஆன்மீக பெரியார்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இதே போன்றுதான் பல வரலாறுகளை எடுத்து திரட்டி பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் கிடைக்கின்றது. சில பாவங்களில் ஈடுபட்டக்கூடிய சில நபர்கள் ஆன்மீகவாதிகளுடைய கரத்தை பிரித்து விடுகின்றார்கள். அனைத்து விதமான பாவங்களை விட்டும் அவர்கள் தவிர்ந்திருந்து பரிசுத்தமானவர்களாக மாறிவிடுகிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
தீவானுல் ஷாஃபி என்ற கித்தாபில் பதிவு செய்கின்றார்கள், நான் சாலிஹின்களை இறைநேசர்களை நேசிக்கின்றேன். எதற்காக நேசிக்கின்றேன் என்றால், ரப்புடைய பரக்கத்தும் கைருகளும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் இறைநேசர்களை நேசிக்கின்றேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது பெரும் பெரும் உலமாக்கள், பெரும் பெரும் முஹத்திஸின்கள் எல்லாம் தனக்காக வேண்டி ஒரு ஷேഖனுடைய கரத்தை பிடித்து அவருடைய ஈமானியும் அமல்களையும் சரி செய்திருக்கின்றார்கள். இதிலே இன்னும் சொல்ல போறோம் என்றால், நம்முடைய அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 4000க்கும் அதிகமான உஸ்தாதிடம் பாடங்கள் படித்திருக்கின்றார்கள். அப்பொழுது அவ்வளவு உஸ்தாதிடம் பாடம் படித்து நமக்கெல்லாம் ஒரு மசாயி கித்தாபுகளையும் ஹதீஸ் கித்தாபையும் தந்திருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய இமாம் அவர்கள். ஆனால் அவர்கள் பஹுலு என்ற ஒரு பெரியாருடைய கரத்தை போய் பிடித்தார்கள். அவர் எப்படியாப்பட்டவர் என்றால், மக்கள் எல்லாம் அவர்களை வெறுப்பார்கள். அவர்கள் ஒரு சபைக்கு வந்தால் அந்த சபையை விட்டு விரட்டி விடுவார்கள். அந்த பஹுலு என்ற அந்த பெரியார் மரத்தடிகளிலும் கடை வீதிகளிலும் சுற்றி கொண்டிருப்பார். இன்னும் சில காரியங்கள் செய்வார். சிறிய குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருப்பார். அப்பொழுது நம்முடைய அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பெரியாரினுடைய அந்த இடத்தில் போய் மண்டிட்டு அமர்ந்து அவர்களிடமிருந்து அந்த ஆன்மீகம் என்ற விஷயத்தை பெற்றுக் கொள்வார்கள். மக்கள் எல்லாம் கேட்பார்கள், இவ்வளவு சட்ட மேதைகள் நீங்க லட்சக்கணக்கான மசாய்கள் கொடுத்திருக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் போய் ஒரு பரட்டை தலையாக அழுக்காடை அணிந்து ஒரு விதமாக ஒரு வித்தியாசமாக இருக்கக்கூடிய நபரிடம் போய் அமர்ந்திருக்கின்ற கேட்கும் பொழுது அவர் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லுகின்றார்கள், நான் அல்லாஹ்வுடைய கித்தாபுகளை படித்திருக்கின்றேன், அல்லாஹ்வை பற்றி படிப்பதற்காக வேண்டி அவருடைய முன்னால் மன்னித்து அமர்ந்திருக்கின்றேன் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு விஷயம் சொல்ல போனால், பஹுலு ரஹ்மத்துல்லாஹி யார் என்று சொல்ல போனால், அவர்கள் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் கடற்கரை ஓரத்தில் மணலை கொண்டு வீடுகளை கட்டி விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஹாரூன் ரஷீதுடைய மனைவி ஜுபைதா அம்மையார் அவர்கள் அந்த கடல் ஓரமாக கடந்து செல்கின்றார்கள். இந்த பெரியாரை சந்தித்து, நீங்க என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று மனம் வந்து விட்டது. சும்மா காசு கொடுத்தால் வாங்க மாட்டார்கள். நீங்க என்ன செய்து கொண்டிருக்கின்ற கேட்கும் பொழுது, நான் மணலை கொண்டு வீடு கட்டி கொண்டிருக்கின்றேன் சொல்லுவார்கள். அப்பொழுது இந்த அம்மையார் கேட்பார்கள், இந்த வீடு எவ்வளவு என்று கேட்கிறார்கள். 4 திரகம் என்று சொல்லுவார்கள். அந்த வீட்டை தாழ்மைன்னு சொல்லி 4 திரகத்தை கொடுத்து விட்டு அந்த வீட்டை வாங்கி கொண்டு செல்வார்கள். அந்த பஹுலு சொல்லுவார்கள், இந்த வீடு நீங்கள் சொர்க்கத்திலே பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லுவார்கள். அப்போது அம்மையாரும் போய்விட்டார்கள். வீட்டுக்கு சென்று தன்னுடைய கணவனிடம் நடந்த விஷயங்களை சொல்லுகின்றார்கள். கணவன் சொல்லுகின்றார், என்ன ஒரு பைத்தியக்காரமான ஒரு முட்டாளான விஷயம் செஞ்சுட்ட, கடல் ஓரத்துல மண்ணுல வீடு கட்டினாலும் அதுக்கு 4 திரகம் கொடுத்து வாங்கிட்டேன் என்று கேட்பார்கள். அப்பொழுது இரவு தூங்கும் நேரத்தில் ஹாரூன் ரஷீத் மன்னருடைய கனவில் அவர்கள் சொர்க்கத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். சொர்க்கத்திலே சுற்றி கொண்டிருக்கும் பொழுது ஜுபைதா அம்மா என்று ஒரு மாளிகை என்று பார்க்கின்றார்கள். தன்னுடைய மனைவியுடைய மாளிகை என்று அந்த மாளிகைக்கு செல்வதற்காக போவார்கள். வெளியிருந்து மலக்கு சொல்லுவார்கள், இது உங்களுக்குள்ளது அல்ல, ஜுபைதா அம்மையார் உங்களுடைய மனைவியுடைய மாளிகை என்று சொல்லுவார்கள். திடுக்கென்று எழுந்து பார்ப்பார்கள். எழுந்து சுபுடைய நேரத்தில் அந்த கடல் ஓரத்திற்கு செல்வார்கள். அந்த பஹுலூன் என்ற அந்த பெரியார் திரும்பவும் மணலை கொண்டு விளையாடி கொண்டிருப்பார். போய் கேட்பார்கள், எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று கேட்பார்கள். எவ்வளவு கேட்கும் பொழுது 4000 திரகம் என்று சொல்லுவார்கள். நேற்றுதான் என் மனைவி 4 திரகம் கொடுத்து வாங்கினார்களே, இப்ப ஏன் 4000 திரகம் என்று சொல்லி என்று கேட்கும் பொழுது அப்பொழுது அந்த பெரியார் சொல்லுவார், நேற்று நீ அந்த வீட்டை வாங்கும் பொழுது கணவரை காணவில்லை, இன்று கணவரை காண்டி விட்ட சொர்க்கத்தின் மாளிகையை, அதனால் 4000 திரகம் என்று சொல்லுவார்கள்.
கண்ணியத்திற்குரியதிலே இங்கே நான் பார்க்க வேண்டும், ஒரு பரட்ட தலையாக ஒரு விதமான சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த பெரியார் இவருடைய கனவுகளை சார்ந்த அந்த விஷயத்தை அவருடைய ஆன்மீகத்தை கொண்டு அறிந்திருக்கின்றார்கள். அதனால்தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பெரியாரிடம் இருந்து போய் தன்னை அல்லாஹ்வை பற்றி கற்றுக்கொள்வதற்காக, அல்லாஹ்வை அறிவதற்காக வேண்டி அந்த மஜ்லிஸில் அமர்ந்து கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியதிலே இதை போன்று பெரும் பெரும் உலமாக்கள் பெரும் பெரும் பஹுங்களை சந்தித்து உயர்ந்த அந்தஸ்திலே பெற்றிருக்கின்றார்கள். இதே போன்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபு ஹாஷிம் என்ற அந்த பெரியாரோட இருந்து அல்லாஹ்வை பற்றி கற்றுக்கொண்டார்கள். அந்த அபு ஹாஷிம் என்பவரும் இதே போன்றுதான் இருப்பார்கள், சாதா சீதாக இருப்பார்கள், மக்களுக்கு மத்தியிலே மதிக்கப்படாதவர்களாகவும் மக்கள் ஒதுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வை பற்றி அறிவதற்காக வேண்டி, அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அவர்கள் அந்த இமாம்களை ஒதுங்கியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியதிலே இதற்காக தான் நம்முடைய இந்த இர்ஷாதி பேரவையின் சார்பாக ஆழ்ந்த ஆன்மீகம் என்று எதற்காக சொல்ல போறோம் என்றால், ஆன்மீகங்களுக்கு ஆன்மீகம் என்பது தேவையாக இருக்கிறது. அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி பெரியாருடைய அவருடைய வழிமுறைகளை கொண்டு வர வேண்டும். அவரிடம் போய் நம்முடைய அமல்களை சரி செய்ய வேண்டும். இதே போன்று நாம் சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. நம்முடைய தக்குவாக்களை நாம் சரி செய்ய வேண்டும், தக்குவாக்களை உறுதிப்படுத்த வேண்டும். உதாரணமாக சொல்ல போனால், ஆலிம்கள் தக்குவாவை கைவிட்டு விட்டார் என்றால், ஆலிம்களுடைய தக்குவா இருக்கிறது என்றால் பொது மக்களிடம் உம்மத்திடம் அவர்கள் இஜாசத்துக்கு வந்து விடுவார்கள். அதுவே ஒரு ஆலிம் ஃபத்வாவுக்கு வந்து விட்டார்கள், தக்குவாவை விட்டு ஃபத்வாவின் பக்கம் வந்து விட்டார்கள் என்றால் பொதுமக்கள் உம்மத்துகள் எல்லாம் மக்குரான விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதுவே ஒரு ஆலிம் மக்ரூவான விஷயங்களை காரியங்களை செய்ய வந்து விட்டால் உம்மத் அவர்கள் ஹராமை செய்து விடுவார்கள். ஒரு ஆலிம் ஹராமை செய்து விட்டால் உம்மத்து குஃபருக்கு சென்று விடுவார்கள். இது நம்முடைய தாருல் உலூம் தேவபந்து முதல்வர் ஹஸ்ரத் இமாம் காரி தய்யிப் சாப் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஒரு ஆலிம் ஹராமை செய்தால் உம்மத்து குஃபரின் பக்கம் சென்று விடுவார் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆலிம் தன்னுடைய தக்குவாவிலே உறுதியாக இருக்க வேண்டும். தக்குவாக்கும் ஃபத்வாக்கும் என்ன வித்தியாசம் என்றால், உதாரணமாக சொல்ல போனால் ஒழுங்குடைய ஃபரலை செய்வது ஃபத்வா, அதுவே ஒழுங்குடைய சுன்னத்தையும் சேர்த்து செய்வது தக்குவாவா இருக்கிறது. அப்ப நாம் ஒரு ஆலிமா இருக்கிறோம் என்றால் ஒழுங்குடைய ஃபரலையும் சுன்னத்தையும் எல்லாத்தையும் செய்ய வேண்டும். ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு சுன்னத்தையும் பின்பற்றுவதுதான் நம்முடைய தூக்கமாக இருக்கட்டும், உறக்கம் நம்முடைய உணவாக இருக்கட்டும், உணவு உண்ணக்கூடிய முறையாக இருக்கட்டும், ஆடை அணிய முறையாக இருக்கட்டும், எல்லா செயல்பாடுகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு சுன்னத்தையும் பின்பற்றுவதுதான் உச்சகட்ட தக்குவா, இறையச்சம் என்று நமக்கு பெரியார்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதே போன்று நம்முடைய காலத்தில் வாழ்ந்திருந்த பெரும் பெரும் ஆளுங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது சிறப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஆலிம் ஹராமை செய்கின்றார். எப்படியாப்பட்ட ஹராம் என்றால், அந்நிய பெண்களை கண்ணால் பார்ப்பது, அண்ணனுடைய மனைவியை தம்பி பார்ப்பதும், தம்பியுடைய மனைவி அண்ணன் பார்ப்பதும் பெரும் பாவமாக இருக்கிறது, ஹராமாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் நம்முடைய கவனங்கள் குறைவாக இருக்கிறது. ஆனால் தக்குவாவிலே நாம் இதெல்லாம் பார்க்க கூடாது என்று ஒதுங்கி இருக்க வேண்டும். ஒதுங்கி இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய முழு உதவியும் அல்லாஹ்வுடைய நெருக்கமும் நாம் பெற முடியும். இதற்காக வேண்டி நம்முடைய உலமாக்கள் சில கிதாபுகளை எழுதியிருக்கின்றார்கள். ஷபீல் ரஷாதி பெங்களூர்ல நடக்கக்கூடிய அந்த மதரசாவுடைய முதல் பாணியாக இருக்கக்கூடிய அபு சஊத் மௌலானா அவர்கள் எப்படியாப்பட்டவர் என்றால், அவர்கள் தனக்கு 3 மகன்கள் இருந்தார்கள். அவருடைய வீட்டிலே எப்படி வைத்திருப்பார் என்றால், 3 மகன்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் 3 நாளும் திருமணம் ஆகிவிட்டது. முதல் மகனார் வீட்டிற்கு வருகிறார் என்றால் தன்னுடைய வீட்டினுடைய காலின் பெல்லை ஒரு பெல் அடிக்க வேண்டும். முதல் மகனுடைய மனைவி கதவுகளை திறப்பார்கள். 2வது மகன் வருகின்றார் என்றால்
2 பெல்லை அடிப்பார்கள். இரண்டாவது மகனுடைய மனைவி வந்து பிறப்பார்கள். 3வது மகன் வந்து வரும்பொழுது 3 பெல்லை அடிப்பார்கள், 3 முறை அடிப்பார்கள். 3வது மகனுடைய மனைவி வந்து கதவை திறப்பார்கள். தன்னுடைய மகன்கள் தன்னுடைய அண்ணனுடைய மனைவியை பார்க்க கூடாது, தம்பியுடைய மனைவி பார்த்து விடக்கூடாது, பேணுதலாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த முறைகளை உருவாக்கி தன்னுடைய தக்குவாவை பாதுகாத்துக் கொண்டார்கள், இறையச்சத்தை உருவாக்கி கொண்டார்கள். அதே போன்று நமக்கு பெரியார்களுடைய தொடர்பு கண்டிப்பாக அவசியமாக தேவை. உதாரணமா நாம் சொல்ல போனால், இந்த விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஷேகனாவுடன் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வளைவிலே ஒரு வயதான ஒரு மூதாட்டி அம்மா வந்து கடக்கின்றார்கள். டிரைவரும் ஆர்னை அடித்துக் கொண்டே இருக்கின்றார். காதலை வாங்காமல் கண்டுக்காமல் கடக்கின்றார்கள். உள்ளே இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம், என்ன இந்த அளவுக்கு பொறுப்போதாக செல்கின்ற என்று சொல்லும் பொழுது ஷேகனா அவர்கள் சொன்னார்கள், இப்படிதான் சஹாபாக்கள் தொழுகையில் இருந்தார்கள் என்று சொன்னார்கள். அங்கே ஒரு பெண்மணி நாங்கள் திட்டிக் கொண்டிருக்கின்றோம், ஆனால் அந்த இடத்திலேயும் பெரியார்களுடன் தொடர்பு இருக்கும் பொழுது அங்கு அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வருகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்களே, நம்மளும் பெரும்பெரும் ஆன்மீக உலமாக்களுடைய கருத்தை பிடித்து நம்முடைய அனைத்து விதமான அமல்களையும் சரி செய்து ஈமானை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். எப்படி ஒரு மனிதர் நபர்கள் கேட்பார்கள், ஆன்மீகம் என்று முத்தி கொண்டு விட்டார் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆன்மீகவாதிகளுடைய பார்வை நம் மீது பட்டு அவர் நமக்கு துவா செய்தார் என்றால் நம்முடைய ஈமானில் உறுதி கிடைக்கும், நம்முடைய அமல்களில் இஸ்திகாமத்து கிடைக்கும், நாமளும் ஆன்மீகவாதியாக ஆவதற்கு அவர் துவா கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் இறையச்சத்தோடு தக்குவாவோடு வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு பிரியக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.